உங்களோட தரம் எப்படி இருக்குது, என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். இந்த இடத்துல எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆண்டு அதிகாலை செவக்குடி என்கிற கூடாரத்திலிருந்து நாங்கள் தொடர் சிவம் 50 நிலையம் மேலே வைத்தபொழுதுதான் தந்தை அவர்களின் அறிமுகம் எங்களுக்கு கிடைத்தது. உண்மையிலேயே கடவுள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு வைத்திருப்பார் சொல்லுவோம். உண்மையிலேயே இளம் தேடி இணையரசு பணியில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள தந்தை ரொம்ப ஊக்கம் கொடுத்தாங்க. இன்றைக்கு நாங்கள் இல்லம் தேடி இறை வார்த்தை என்கிற திட்டத்தை கொண்டு வந்தது இதனை மையப்படுத்தி தான் கொடுத்துருக்கோம். உண்மையிலே தந்தை அவருக்கு இந்த இடத்துல போது நன்றி சொல்லி ஒரு கையை தட்டி நன்றி சொல்லலாம். இல்லம் தேடி இறை வார்த்தை கொடுக்கணுன்ற ஒரு தாக்கம் எப்படி வந்ததுன்னா, இல்லம் தேடி இறை அரசு பணிக்கு உள்ள போகும் பொழுது நிறைய பார்த்தோம். இறை வார்த்தையை நம்ம கத்தோலிக்க திருவிழையை இன்னும் கொடுக்காம இருக்கிறோம். நிறைய பேருக்காக ஒரு ஒரு கவலையை உருவாச்சுன்னு சொன்னோம். நிறைய இல்லங்களுக்கு போகிற பொழுதெல்லாம் அந்த இறைவார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. இறைவார்த்தையை சொல்லி ஜெபிக்கணுன்றதும் மக்களுக்கு தெரியல. ஜெபிக்க யாரும் கற்றுக் கொடுக்கல. ஆலயத்துக்கு விவிலியத்தை தூக்கிட்டு வந்தாலே நீ சபையில சேர்த்துக்கியான்னு கேட்குற மாதிரி ஒரு ஒரு பூடகமான ஒரு நிலைப்பாடு மக்களுக்குள்ள. பைக்ல தூக்கிட்டு போன சபைக்கு போறேன்னு கேட்குறாங்க சிஸ்டர். அதையும் மீறி சில பிள்ளைகள் தாகத்தோடு இறைவார்த்தை சுமந்து கொண்டு வந்ததையும் பார்த்தோம். சில இடங்கள்ல பவுஞ்சர் மாதிரியான ஒரு இடங்கள்ல இந்த இடத்துல பதிவு செய்யணும். அந்த ஃபாதர் நம்ம தந்தை அவர்கள் வழியாக எல்லா இல்லங்களுக்கும் விவிலியத்தை வழங்கியிருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்டில் போகும்போதும் சில வீடுகள் எல்லாமே சொன்னாங்க, ஜேசஸ் அவர்கள் எடுத்த முயற்சியின் வழியாக எங்கள் வீடுகளுக்கெல்லாம் பைபிள் வழங்கப்பட்டதுன்றத அந்த கிராமத்தில் பதிவு செய்வாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தந்தை அவர்கள் எடுத்த முயற்சினால அந்த ஆலயத்துக்கு அந்த மக்கள் பைபிளை தூக்கிட்டு வரும். அதையும் அந்த ஊர்ல பார்த்தோம். ஒரு சில இடங்கள்ல இல்லாத நிலைகளையும் பார்த்தோம். ஒரு சில இடங்கள்ல அருள் தந்தையர்கள் எடுக்கிற முயற்சினால அந்த மக்கள் சுமந்து வந்ததையும் இறைவார்த்தை பிரிக்கிறதையும் அவர் சொல்லும் போது கடவுள் எடுத்து வாசிக்கிறதையும் பார்த்தோம். சந்தோஷமா இருந்துச்சு அனுபவங்களுக்கு. சில இடங்களில் வளர்ச்சியையும் பல இடங்களில் வீழ்ச்சியும் நாங்க பார்த்தோம். என்னோட ஒரு பெரிய வருத்தத்தக்கமான ஒரு காரியம் என்னன்னா, இறை வார்த்தைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படாம இருக்கிற இடங்களை பார்க்கும் பொழுது என் கத்தோலிக்க திருவை மீண்டும் எழும்பாதான், ஒரு எழுப்புதல் தீ பரவாதான், இது எழுப்புதல் தீ வழியாக ஒரு பெரிய புரட்சி வெடிக்காதா என்று ஒரு தாகம் எங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. ஒரு 5 வருஷமா அதுதான் ஜெபிச்சுக்கிட்டே. உண்மையே தந்தை ஜேசாஸ் அவர்கள் வழியாக இப்பொழுது பற்ற வைக்கப்பட்டிருப்பது இதை எழுப்புதல் தீ தான். தீபகத்தின் வழியாக இந்த தீ பரவி கொண்டிருக்கிறது. இந்த இல்லம் தேடி இறையரசு பணியை பார்த்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இப்படி பரவி பிற பங்குகளுக்கு போனதால மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறேன். திண்டுக்கல் முத்தழகுப்பட்டி கிராமம், டைசஸ் பங்கசம் சிறிய கிராமம், அவங்க கேட்குறாங்க, இல்லம் தேடி இறையரசு பணியை போல, நல்லா பதிவு செய்யற, இல்லம் தேடி இறையரசு பணியை போல எங்கள் பங்குக்கும் ஒரு 10 நபரை அழைத்து கொண்டு வந்து எங்கள் பங்கிலும் இந்த தீயை பற்ற வையுங்கள் என்று அழைப்பு கொடுத்தார்கள். நேற்று அதற்காக போய் அந்த இடத்த பார்த்துட்டு வரதை நான் போயிருந்து அங்கே ஒரு 50 நிமிடத்தை வழங்கி விட்டு அந்த மக்கள் உண்மையே வருத்தமாக இருந்துச்சு. 2000 குடும்பங்கள் இருக்கிற அந்த ஆலயத்தில் 300 குடும்பங்கள் கூட ஆலயத்துக்கு வரது கிடையாது. இந்த நேரத்தில் சலேசியஸ் சபைக்கு நன்றி சொல்லணும். அவர்கள்